பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வாரியை முன்னிட்டு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கல்வாரி மாத்திரம் குறுக்கிடாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் தூரமாக இருப்போம், அந்நியராக இருப்போம், பரதேசிகளாக இருப்போம், பாவிகளாக இருப்போம். ஆண்டவரே மரித்தும் போயிருப்போம் தகப்பனே. ஆண்டவரே கல்வாரி போட்ட பிச்சை நாள் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளில் இந்த நித்திய ஜீவனை பெற்றவளாக இருக்கிறோம். அந்த நாளில் ஆண்டவரே இந்த கல்வாரியை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அந்த கல்வாரி நாயகனை போற்றும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மீட்பரே மீட்பரே எங்கள் மேன்மை நீரே. ஆமாண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே கல்வாரியை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாய் ஆசீர்வதித்து தருவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே அந்த கல்வாரியின் அன்பின் மூலமாய் ஆண்டவரே யாரை தெரிந்து கொண்டீரோ அவர்களை நீர் இழுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் எங்கள் மத்தியில் இந்த கல்வாரி அன்பை ருசி பார்க்காத மக்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களும் இந்த நாளிலே இந்த கல்வாரியின் மேன்மையிலே பங்கு பெற கிருபை தாரும். ஆசீர்வாதம் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. Thank you Jesus. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாய் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் கடவுள் நன்மை செய்துவீரே. பாவியே கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே. ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் கடவுள் நன்மை செய்துவீரே. இரட்சகா கல்வாரியில் காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்த்தினாக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் கடவுள் நன்மை செய்துவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே. பின்பு மோட்ச லோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் கடவுள் நன்மை செய்துவீரே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். இந்த நாளில் அதிக பயத்துடன் நடுக்கத்துடன் இந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது இன்னொரு செய்தி அல்ல, இன்னொரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. இது உலகத்திலேயே
சிறந்த ஒரு சம்பவத்தை குறித்ததான, நடந்த காரியத்தை குறித்ததான ஒரு செய்தி. இன்னொரு வருஷம் எனக்கு ஒரு அவகாசம், உங்களுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆகையால் இந்த நாளிலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த குட் ஃப்ரைடே அன்று இந்த செய்தியை தியானிக்க வந்திருக்கிற நாம் அருமையாளே அதிக பயபக்தியோடு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம் என்றால் நமக்கு நலமாக இருக்கும். தயவு செய்து இதை நாம் அற்பமாக எண்ண வேண்டாம், ஏதோ பாரம்பரியமாய் இதை அனுசரிக்க வேண்டாம். ஆவியானவர் தாமே இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையாளே, இந்த சிலுவை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடியது சிலுவை. கிராஸ் த சென்ட்ராலிட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. சிலுவை எடுத்து விட்டால் அருமையாளர் கிறிஸ்தவம் இல்லை. சிலுவை பற்றிய உபதேசம் அருமையாளர் இது முக்கியமானது என்று பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம். சிலுவை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாக அது ஒரு அவமான சின்னம். சிலுவை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாக அது வேதனையின் சின்னம். அருமையாளே, அது சித்திரவதையின் சின்னம். அருமையாளே, அது ஒரு பயங்கரமான ஒரு சின்னமாய் காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு இயேசு மரித்தாரோ, இயேசு மரித்த பிறகு அதே சிலுவை ஒரு நம்பிக்கையின் சின்னமாக மாறிவிட்டது. ஆமென். ஒரு ரட்சிப்பின் சின்னமாக மாறிவிட்டது. அருமையாளே, விடுதலையின் சின்னமாக மாறிவிட்டது. ஏன், வெற்றியின் சின்னமாக அது மாறிவிட்டது. இன்றைக்கு எல்லா உலகமெங்கும் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு அடையாள சின்னமாகவும் சிலுவை மாறிவிட்டது. இதுதான் அருமையாளே, இயேசு சிலுவையில் மரித்த பிறகு அந்த சிலுவையினுடைய மதிப்பே மாறிவிட்டது. சிலுவையின் மதிப்பே மாறிவிட்டது. அருமையாளே, இந்த குட் ஃப்ரைடே செய்தியை பார்க்க வேண்டும் என்றால் உலகமெங்கும் பல விதத்தில் இதை அனுசரித்து வருகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே நான் போன வாரம் சொன்னேன், அருமையாளே, பல காரியங்களை உலகம் அருமையாளே வழக்கமாய் அனுசரித்து வருவார்கள். கிறிஸ்மஸ் நாட்களாக இருந்தாலும் சரி, அல்லாவிட்டால் குருத்தோலை ஞாயிறாக இருந்தாலும் சரி, அருமையாளே இந்த குட் ஃப்ரைடேயாக இருந்தாலும் சரி, அவர்கள் பார்க்கும் பொழுது இது அப்படியே வாழ்ந்து அனுசரித்து நடந்த காரியத்தை அருமையாளே அவர்கள் அபியாசப்படுத்தி பழகி அருமையாளே அவர்கள் அனுசரிப்பார்கள். சில இடங்களிலே அருமையாளே சில மக்களை சிலுவையில் அறைந்தே அருமையாளே இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடுவார்கள். பல ஆலயங்களிலே இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன அந்த 7 வார்த்தைகளை பிரசங்கித்து இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை கொண்டாடுவார்கள். அருமையாளே, எதுவும் தவறு அல்ல. ஆனால் இந்த நாளில் அதை விட ஒரு மேன்மையான ஒரு செய்தி இந்த சிலுவையில் உண்டு. 3 முக்கியமான காரியங்களை அருமையாளே உங்களுக்கு முதலாவது சொல்லி பிறகு செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். அருமையாளே, குறிப்பாக சிலுவை குறித்து பார்க்கும் பொழுது we see about the passion of the cross. அந்த சிலுவையின் பாடுகளை குறித்து பார்க்கிறோம். அந்த சிலுவையிலே அந்த பாடுகளின் செய்தியை பார்க்கிறோம். பாடுகள் என்றால் சிலுவையின் பாடுகள் சாதாரண பாடுகள் அல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையாளே, அந்த பாடுகளின் ஆரம்பம் வெறும் கல்வாரியில் அல்ல, கொல்கத்தாவில் மாத்திரமல்ல, அது கெத்செமனேலே அந்த இயேசுவின் பாடுகள் ஆரம்பித்து விட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக மெல் கிப்சன் எனப்படுகிற ஒருவர் ஒரு அருமையான ஒரு படத்தை அவர் தயாரித்தார். அருமையான ஒரு படம், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு அந்த படம் ஆரம்பிக்கிறதே கெத்செமனேல ஆரம்பித்து அருமையாளே அவருடைய உயிர்த்தெழுதல் முடிகிறது. ஏன் இன்றைக்கு பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய பாடுகள் அருமையாளே கெத்செமனேல ஆரம்பித்து விட்டது. அந்த கெத்செமனேல அருமையாளே ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று பார்க்கிறோம். வேதனைப்பட்டார். காரணம் என்ன? ஐயா, அவர் கேட்டார், ஐயா பிதாவே உங்களுக்கு சித்தமான இந்த பாத்திரம் நீங்கட்டும். ஆனால் பிதா சித்தத்தின்படி அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த பாவ பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த வேதனை அருமையாளே, வேதனை நிமித்தமாக அருமையாளே அந்த இடத்துல இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 3 இடத்துல இயேசு ரத்தத்தை சிந்தினார். 3 இடங்களில். ஒன்று கெத்செமனேலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வையில் ரத்தம் விந்தது என்று பார்க்கிறோம். 2வது கெப்பத்தா எனப்படுகிற இடம் ஒன்று உண்டு. அந்த கெப்பத்தாவில் அருமையாளே வாரினால் அவர் அடித்தார்கள். 39 முறை வாரினால் அடித்தார்கள். 2வது அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட்டது. 3வது பார்க்கும் பொழுது கொல்கத்தாவில் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகையால் 3 இடங்களிலே அவருடைய அந்த வேதனையின் செய்தியை பார்க்க வேண்டும் என்றால் பல இடங்களிலே அவர் வேதனைப்பட்டார். கெத்செமனேலே பார்க்கும் பொழுது அருமையாளே மன அளவில் வேதனை. காட்டி கொடுக்க வந்தான். எப்படி காட்டி கொடுத்தான்? முத்தத்தின் மூலமாய் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுக்க வேறு வழியா இல்லை. வாய் சொல்லிலே காட்டி கொடுக்கலாம், கையை நீட்டி ஆள் காட்டி கொடுக்கலாம், சில இடத்துல தலையாட்டி அவன் தான் சொல்லி தலையாட்டி காட்டி கொடுப்பாங்க. எத்தனையோ விதம் இருக்கியா. ஆனாலும் முத்தத்தின் மூலமாக காட்டி கொடுக்கணும். ஐயா, இன்றைக்கு அந்த வேதனை அருமையாக அதை அந்த ஒரு அனுபவித்தா தான் தெரியும்.
இயேசு அந்த வேதனூடாக கடந்து போனார். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் அருமையாவுள்ள மேய்ப்பனை வெட்டுவன் ஆடுகள் சிதறி போவார்கள் பார்க்கும் பொழுது அருமையாவுள்ள எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். ஆகிய அவருடைய வேதனை கெத்செமனேயிலேயே ஆரம்பித்து விட்டது. அது மாத்திரமல்ல, அந்த ராத்திரி முழுவதும் அவர் உறங்கவில்லை. அந்த போர்ச்சவர்கள், அந்த ஆலயத்தினுடைய போர்ச்சவர்கள் அருமையாவுள்ளே அவர் அடித்தார் என்று பார்க்கிறோம். சனக்கிரை சங்கத்தை கொண்டு போனார்கள், காய்பாவிட்ட கொண்டு போனார்கள், ஏரோதிட்ட கொண்டு போனார்கள். பிறகு காலையிலே பிலாத்தினிட்டு கொண்டு போகிறார்கள். அருமையாவுள்ளே அந்த நாள் முழுவதும் அவர் தூங்கவில்லை. தூங்காமல் அருமையாவுள்ளே வேதனைப்பட்டு கொண்டு இருக்க பல வேதனைகள் அருமையாவுள்ளே. இந்த வேதனையில் அடுத்தது பிலாத்தினிட்ட போய் அதுக்கு பிறகு அங்கே விசாரித்து வாரினால் அடித்து பிறகு சிலுவை சுமந்து கொண்டு போனார். அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அருமையாவுள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் ஆசிரியர் ஜேவி பீட்டர் அருமையான பாடல்களை ஏற்றிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த ஒரு பாடல் கல்வாரி குறித்து தான் ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. அதில் வரிகள் இப்படி வாசிக்கிறோம். எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. ஐயா, அப்படியே ரத்தம் எருசலேமுடைய தெருக்களிலே கோலமிட்டது. ஐயா, அந்த அளவுக்கு அருமையாவுள்ளே அவர் ரத்தம் சொட்ட 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 உனக்காக எனக்காக அவர் வேதனைப்பட்டார். அருமையாவுள்ளே நிந்தைகளை அனுபவித்தார். அருமையாவுள்ளே ஆங்கிலத்தில் ஒரு பாடகன் இப்படி பாட்டு எழுதுகிறான். அருமையாவுள்ளே ஒரு நல்ல ஒரு பில்டரை தெரிந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு பாறை, ஒரு கல்லை தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு இரும்பை, உலோகத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புங்கப்பா. ஒரு பெஸ்ட் பில்டர், அது மாதிரி பெஸ்ட் ஆர்கிடெக்ட், பெஸ்ட் பில்டர், அங்கே பெஸ்ட் ஸ்டோன், பெஸ்ட் அயர்ன், ஸ்டீல் எல்லாம் ஒன்றா எடுங்க. எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு வலிமையான ஒரு கட்டடத்தை கட்டினால் அதில் உலகத்தின் பாவத்தை வைத்து பார், அது அப்படியே சொக்கு நூறாய் அது உடைந்து விடும். ஆனால் இவரோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு போனார். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அருமையாவுள்ளே இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த மரத்தை குறித்து யோசித்தேன். அந்த ஒரு பெரிய மரம் அந்த தோள்களிலே வந்து சாயும் பொழுது அந்த மரம் வேதனைப்பட்டிருக்கும் ஐயா. காரணம் என்ன? அந்த மரத்தை இவர் தான் படைத்தார். இவருடைய வார்த்தை தான் அந்த மரத்தை படைத்தது. அந்த மரம் அவருடைய தோளில் அழுத்தும் பொழுது அந்த வேதனையில் இருக்க ரத்தம் கசியக்கூடிய அந்த தோள்களில் அந்த மரம் அருமையாக சாயும் பொழுது அந்த மரம் வேதனைப்பட்டு இருக்கும். என்னங்க இந்த மாதிரி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்க? ஐயா, அறிந்து கொள்ளலாம். அவருக்கும் சிஷ்யப்புக்கும் உள்ள தொடர்பு வித்தியாசமானது. நிறைய நேரத்தில் நாம் அதை அறிவதில்லை. நாம் அந்த 5 நாளைக்கு முன்னாடி அவர் எருசலேமுக்கு வரும்பொழுது நான் சொன்னார், நீ துதிக்கலன்னா யார் துதிப்பா தெரியுமா? கல் துதிக்கும். கல் அவரை பார்த்தா பாட்டு பாடும். கல் அவரை பார்த்த உடனே துதிக்க ஆரம்பிக்கும். கல்லுக்கு அவர் யாருன்னு தெரியும். சிஷ்யப்புக்கு அவர் யாரு தெரியும்? ஐயா, அந்த ஒரு ஆணியில், அந்த இரும்பு ஆணியில் அவர் கையில் கொடுக்கும்போது ஐயோ அந்த இரும்பு வேதனைப்பட்டு இருக்கும் ஐயா. அருமையாவுள்ளே, ஆனால் ஈவிரக்கம் இல்லாமல் அவரை கொடூரமாய் அவரை கொண்டார்கள். அருமையாவுள்ளே, என்ன சொல்ல முடியும்? வேதாமத்தில் பல இடத்துல பார்க்கிறோம். அருமையாவுள்ள சிஷ்யப்பு இவரை அறிந்து கொண்டது. வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ரோமர் 8:19 22. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் ஐயா, சிருஷ்டிப்பு காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அந்த விடிவு காலம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு ஆதாம் பாவத்தில் விழுந்தானோ அவன் சபிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் நிமித்தம் இந்த பூமியும் சபிக்கப்பட்டது, சிருஷ்டிப்பு சபிக்கப்பட்டது. இது மட்டும் பட்ட நிலையில் காணப்படுகிறது. ஆனால் அருமையாவுள்ளே, இந்த சிருஷ்டிப்புக்கு இந்த சிருஷ்டிகர்த்தர் யாருன்னு தெரியும். தொடர்ந்து வாசிக்கலாம். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படிதனாலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த சிருஷ்டிப்பெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை இயேசுவும் சீஷரும் படகுல போகிறாங்க. கடல் கொந்தளித்தது, அலை மோதியது. இவர் ஒன்றும் இல்லை, படகுலேருந்து எறும்பி அந்த காற்றுக்கிட்ட கடல்கிட்ட பேசினார். இறையாதே அமைதலார், இவ்வளோ தான் சொன்னார். பேசினார். அவர் சொன்ன மாதிரி சரிங்க எஜமா, சரிங்க ஆண்டவரேன்னு காற்றும் கேட்டுச்சு, கடலும் கேட்டுச்சு. ஐயா, அறிந்து கொள்ளலாம், சிஷ்டிப்புக்கும் சிருஷ்டிகர்த்தருக்கும் உள்ள உறவு வித்தியாசம். அருமையாவுள்ள, அப்படி இருக்கும்போது அந்த மரம் எப்படிமா வேதனைப்பட்டிருக்கும்? அந்த மரம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும்? அந்த ஆணி எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும்?
அருமையாவுடைய அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வாசிக்கிற மத்தேயு 27 அதிகாரம் 51 வசனத்தில் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. உலகம் நிலநடுக்கம் இருந்தது. கண்மலைகள் பிளந்தது வாசிக்கிறோம். கண்மலை வெடித்தது. கண்மலை வெடிச்சு என்னால் இதை தாங்க முடியல. ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 23 அதிகாரம் 45 வசனத்தில் வாசிக்கும் பொழுது சூரியன் அருமையாவுள்ள அது கண்ணை மூடிடுச்சுமா, இருண்டது. காரணம் என்ன? சூரியன் சொல்லிச்சு, நான் இதை பார்க்க மாட்டேன், என்னால் இதை பார்க்க முடியாது, என்னை படைத்த இந்த தேவகுமாரனுடைய மரணத்தை, இந்த வேதனை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி சூரியன் கண்களை மறைத்து. வாசிக்கலாமே லூக்கா 23 அதிகாரம் 45 வசனம். சூரியன் இருள் அடைந்தது. ஐயா, சூரியன் இருள் அடைந்தது. சூரியன் பார்க்க இஷ்டம் இல்லைம்மா, சூரியன் பார்க்க விருப்பம் இல்லை. அருமையாவில் இந்த காலவெளியில் அருமையாவில் ஏதோ பாரம்பரியமாக ஏதோ குட் ஃப்ரைடேயில் இயேசு பாடுகள் ஏதோ பாடுபட்டார். சாதாரண பாடு இல்லைம்மா. உனக்காக எனக்காக உன்னுடைய பாவத்தை போக்க என்னுடைய பாவத்தை போக்க அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சூரியன் சொல்லிச்சு, நானும் பார்க்க மாட்டேன், நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது. சூரியன் கண்ண முடினா நீங்கள் எல்லாம் கண்ண முடிதான் ஆகணும். ஐயா, அந்த விதத்திலே அருமையாவுள்ளே சிருஷ்டிப்பே வேதனைப்பட்ட அருமையாவுள்ளே ஒரு வேதனையின் அனுபவம் தான் அருமையாவுள்ளே இந்த சிலுவையின் பாடுகள். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதை பல இடங்களிலே அருமையாவுள்ளே இதை தியானித்து வருகிறார்கள். நல்லது. ஆனால் இது மாத்திரம் செய்தி அல்ல. அது மாத்திரமல்ல, சிலுவையின் பிரசங்கத்தை குறித்து வாசிக்கிறோம். சிலுவையிலிருந்து இயேசு பிரசங்கித்த வார்த்தைகள் அந்த 7 வார்த்தைகள் பல இடங்களிலே பார்க்கிறோம். அதை குறித்து இந்த காலவெளியில் தியானிக்க போகிறதில்லை. ஆனால் அந்த 7 வார்த்தைகளை பார்த்து நாம் கடந்து போகலாம். முதலாவது இயேசு சொன்ன வார்த்தை லூக்கா 23:34. பிதாவே, இவர்களை மன்னியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே அந்த சிலுவையிலே மரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அருமையாவுள்ளே மன்னிப்பின் செய்தியை கூறுகிறார். இதுதான் ஐயா நம்முடைய ஆண்டவர். சிலுவையில் மரித்து கொண்டிருக்கிற தருவாயிலே இன்னொருவனுக்கு ஒரு ரட்சிப்பின் செய்தியை, அருமையாவுள்ளே ஒரு மன்னிப்பின் செய்தியை கூறுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சொன்ன முதல் வார்த்தை. ஆமென். பிதாவே, இவர்களை மன்னியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்பேர்க்கத்த ஒரு பாவியாக இருந்தாலும் இந்த ஆண்டவர் உன்னை மன்னிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் சொன்ன வார்த்தை வாசிக்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 43 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அவர் மரிக்கிறார். நன்றாக எடுத்துக்கொள்ள, இதை குறித்து பிறகு பார்க்கலாம். அவர் மரிக்கிறவர் சொல்றாரு, இதுக்கு பிறகு ஒரு காரியம் நடக்க போகுது. இதை குறித்து பிறகு நான் விளக்கி சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் கூட மரித்த இன்னொரு கள்வனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஐயா, நீ பாடுபட்டு நீ மரிக்கலாம், இந்த மரணம் உனக்கு முடிவல்ல, இந்த மரணத்துக்கு பிறகும் ஒரு வாழ்வு உண்டு சொல்லி மரிக்கிறவனுக்கும் அருமையுள்ள ஒரு எதிர்காலத்தை காட்டினவர் இந்த இயேசு. ஹல்லேலூயா. இங்கிருந்து சிலுவையிலிருந்து அந்த காரியத்தை சொல்லுகிறார். மூன்றாவது இயேசு சொன்ன வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 26 27 வசனத்தில் வாசிக்கிறோம். தாயை பார்த்து சொல்லுகிறார், யோவானை பார்த்து சொல்லுகிறார். எல்லாருக்கும் தெரியும் அருமையுள்ளே, தாயை பார்த்து இதோ உன் மகன், யோவானை பார்த்து இதோ உன் தாய். அருமையுள்ளே, அந்த இடத்திலும் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி கடந்து போகிறதை பார்க்கிறோம். நான்காவது இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயுவிலும் மார்க்கிலும் இதை வாசிக்கிறோம். அருமையுள்ளே, எலோயி எலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் கைவிட்டார். மிக முக்கியமான வார்த்தைகள். அந்த 7 வார்த்தைகளே மிக முக்கியமான வார்த்தை இதுதாம்மா. ஏன் முக்கியமான வார்த்தை என்றால், அருமையாவுள்ளே தன்னுடைய எல்லா இடத்திலும் அவரை பிதா என்று அழைத்தவர் இந்த இடத்துல தேவன் என்று அழைக்கிறார். காரணம் என்ன? நாம் அவரை தேவன் என்று அழைத்தோம். தூரமாக இருந்தார். அருமையாவுள்ள பாவம் செய்தபடினாலே அவர் இந்த தொடர்பை இழந்தவளாக இருந்தோம். நம்மை மறுபடியும் சேர்க்கும்படியாக அவரிடத்தை விட்டு நமக்கு விட்டு கொடுத்து அவர் மரித்தார். ஆகையால் தான் நான் அவரை அப்பான்னு கூப்பிடும்படியாக அவர் தேவனே என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நாம் நம்முடைய
ஆண்டவரை அப்பா பிதாவே என்று அழைக்கலாம். காரணம் என்ன? அன்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலமாய், அன்றைக்கு இயேசு அந்த இடத்தை விட்டு கொடுத்ததன் மூலமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையாளே அவரை அப்பா என்று அழைக்கலாம். ஐந்தாவது பார்க்கும் பொழுது, நான் தாகமாக இருக்கிறேன் பார், யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தாகமாக இருக்கிறேன். பல அருமையாளே இந்த வார்த்தைகள் அர்த்தங்களை செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர் தாகமாக இருந்தாரா? ஆத்மா தாகம், மற்ற நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிற தாகம், பல தாகங்களை குறித்து சொல்கிறாங்க. எனக்கு சிம்பிள் ஒரே ஒரு காரியத்தில் கவனிக்கிற காரியம் என்னவென்றால், அவர் தாகமாக இல்லை, பெருசாக குடிக்கல. அவர் தாகமாக இருக்கிறன்னு ஏன் சொன்னார்னா, சங்கீதத்தில் இதை குறித்து தான் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும்படி இந்த காரியத்தை சொன்னார். ஸோ அவர் தாகம்லாம் என்ன தெரியுமா? இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும், வசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு தாகம் உடையவராக இருந்தபடினாலே தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். பிறகு 6ஆம் வாக்கியத்தை பார்க்கும் பொழுது யோவான் 19:30 வாசிக்கிறோம், முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. முடிந்தது என்ற வார்த்தை பார்க்கும் பொழுது அது கிரேக்க மொழியில் டெட்டிலஸ்தாய் என்றால் வெற்றி சிறந்து விட்டேன், சாதித்து விட்டேன், வென்று விட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமர்மியாவுள்ளே சிலுவையில் அவர் மரிக்கிறார், பரிதாபமாய் மரிக்கிறார், வேதனைப்பட்டு மரிக்கிறார், உண்மைதான். ஆனால் தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம், அது வெறும் வேதனை அடையாளம் அல்ல, அது ஒரு வெற்றியின் அடையாளமாய் பார்க்கிறோம், ஜெயத்தின் அடையாளமாய் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் 7வது வார்த்தையாக, பிதாவே உம்முடைய கரத்தில் நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அருமையோடு தலை சாய்த்து மரித்ததை பார்க்கிறோம். இயேசு வெறும் 7 வார்த்தைகள்லாம் சொன்னாரா? தெரியல. 3 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார். நிச்சயமாக நான் நம்புகிறேன் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். நமக்கு கொடுக்கப்படலை, நமக்கு கொடுக்கப்பட்ட 7 வார்த்தைகளே போதும். ஆனால் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். யோவான் 26ஆம் அதிகாரத்தில் கடைசியில் யோவான் சொல்லுகிறான், அவர் சொன்னதெல்லாம் எழுதுனா உலகமே கொள்ளாது ஐயா, உலகமே கொள்ளாது. ஆகையால் இந்த காலவெளியில் அது நம்முடைய செய்தி அல்ல. ஆனால் இன்றைக்கு அந்த 7 வார்த்தைகளையும் அறிந்து கொள்வது நல்லது. அப்பா மரிக்கிறதுக்கு முன்பதாக அந்த கடைசி குட் ஃப்ரைடேயில் அப்பாவுடைய செய்தி என்னவென்றால், 7 வார்த்தைகளும் 7 பழைய ஏற்பாட்டு பள்ளிகளையும் ஒப்பிட்டு ஒரு அருமையான செய்தி. உங்களுக்கு அவகாசம் கிடைத்தால் அதை கேட்டு பாருங்கள், அது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையால் எர்மியாவுள்ள இந்த குட் ஃப்ரைடே அன்று பல நேரத்தில் அந்த சிலுவையின் பாடுகளை தியானிப்பது உண்டு, சிலுவையின் பிரசங்கத்தை தியானிப்பது உண்டு. அது மாத்திரமல்ல, சிலுவையின் அருமையாவுள்ள இந்த செய்த சிலுவையினுடைய பாக்கியம் என்ன, நோக்கம் என்ன. ஆமென். அநேக செய்திகள் அதை பார்க்க வேண்டும். அது ஒரு பெரிய செய்திமா. ஆனால் இந்த காலவெளியில் இந்த காரியங்களை குறித்து பார்க்காமல் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் போட்டார். இந்த காலவெளியில் அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவையின் பாடுகள் உண்மைதான், சிலுவையிலிருந்து பிரசங்கித்த வார்த்தைகள் பிரதானமானவைகள் உண்மைதான், சிலுவையின் பாக்கியங்கள் அநேகம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அருமையாவுள்ள, ஆனால் இந்த காலவெளியில் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இது அந்த குருத்தோலை நியாய செய்தியினுடைய தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். குருத்தோலை நியாயனுடைய செய்தி அருமையாவில் போன வாரம் வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இவர் யார், இவர் யார் எனப்படுகிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தில் இந்த ஒரு கேள்வியை பார்க்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாமா? அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஐயா, ஒரு கேள்வி, யூதேய மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. அந்த செய்தியில் பார்த்த காரியம் என்னவென்றால், அருமையாவுள்ளே அவர்கள் வசனத்தை முழுமையாக அறியாதபடியினாலே இந்த ஒரு கேள்வி, அதுக்கு பதில் அவங்களே சொன்னாங்க. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். கலிலேயாவில் வந்து நாசரேத்தில் வந்த தீர்க்கதரிசி. உண்மைதாங்க, ஆனால் முழு உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க முழு வசனம் அவங்களுக்கு தெரியல, முழு வசனம் அவங்களுக்கு தெரியல. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல், வேத வாக்கியங்களும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல், அதை அறியாமல் இருக்கிறபடினால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தப்பான எண்ணமுடையவர்களாக இருக்கின்ற பல நேரங்களில் அன்றைக்கு அவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அநேகர் வேதாகமத்தை முழுமையாக அறியாதபடினாலே ஒரு தவறான எண்ணமுடையவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையாவுள்ளே, இன்றைக்கு வசனம் தெளிவாய் கூறுகிறது, இயேசு பெத்லகேமிலே பிறந்தார்.
மீகாவில் வாசிக்கிறோம் பெத்தேலில் பிறப்பார் என்று. அதே நேரத்தில் அறிய வேண்டிய காரியம் என்ன? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் ஜெபுலோன் நாட்டிலிருந்து வருவார். அது மாத்திரம் நப்தலி நாட்டை சேர்ந்தவராக இருப்பார். அருமையாவுள்ள ஜெபுலோன் நாடு, நப்தலி நாடு என்றால் இந்த நாசரேத் ஊரை குறிக்கிறது, கப்பர்நகூமை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் அருமையாவுள்ள இதை குறித்து அறியாதபடியினாலே அவன் சொன்னாங்க, நாசரேத்தில் நன்மை வருமா, கலிலேயாந்து ஒருத்தர் வருவாரான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. ஆனால் அறிய வேண்டிய காரியம் என்ன? அவர் வந்தார். எப்படி வந்தார்? அருமையாவுள்ள அவர் ராஜாவாய் வந்தார். ராஜா மத்திய 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். இது எங்கிருந்து பார்க்கிறோம் என்றால் சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 9:9 பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா, இதோ ராஜா இல்லம்மா, வெறும் ராஜா இல்ல. யார் ராஜா? உன் ராஜா, உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவர். அந்த பிரச்சனை என்னன்னா, யூதேய மக்கள் அவரை அருமையுள்ள தாழ்மை உள்ளவராய் ஏற்கவில்லை. ராஜா வந்தா கம்பீரமா வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும்னு நினைச்சாங்க. ஆகையால் அருமையுள்ள அங்கு கேள்வி கேட்டாங்க. ஏன் கேள்வி கேட்டாங்கன்னா, இவரை ராஜாவாக முழுமையாய் அறிந்து கொள்ளவில்லை. யார் இவர் என்ற கேள்விக்கு நாம் அந்த குருத்தோலை ஞாயிறு செய்திக்கு பார்த்த காரியம், அவர் ராஜா என்று பார்த்தோம். ராஜாவாய் வருகிறார். ராஜா தான் அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவராய் வந்தார் என்று பார்த்தோம். குருத்தோலை ஞாயிறும் இந்த குட் ஃப்ரைடேயும் பார்க்க வேண்டும் என்றால் பல வித்தியாசமான காரியங்கள் உண்டு. அதை கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் உண்டு. அதே நேரத்தில் இதனால் வித்தியாசத்தை குறித்து பார்க்க போகிறதில்ல, சம்பந்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். எல்லாரும் வித்தியாசத்தை பார்க்கலாம். ஆம், வித்தியாசம் உண்டு. அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று they praised him, அவரை துதித்தார்கள். ஆனால் குட் ஃப்ரைடே அன்று they pierced him, அவரை குத்தினார்கள். அருமையாவுள்ளே தூற்றினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது அங்கே துதித்தார்கள், இங்கே தூற்றினார்கள். ஆமென். அதை கையும் காலையும் குத்தினார்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, குருத்தோலை ஞாயிறு என்று அவர் ஓசன்னா தாவீதின் குமாரனே என்று மகிமைப்படுத்தினார்கள், மேசியா என்று மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் இங்கு மேசியா என்று குற்றச்சாட்டு அவர் மேல் சுமக்கப்பட்டது. மேசியா சொன்னபடினாலே அவர் மரிக்கிறதை பார்க்கிறோம். குருத்தோலை ஞாயிறு அன்று அவர்கள் வஸ்திரத்தை உரிந்து அருமையுள்ள எட்டி அந்த குருத்தோலைகளை பிடித்து அவர்கள் முன்பாக வைத்தார்கள். ஆனால் குட் ஃப்ரைடே அன்று இயேசுவின் வஸ்திரத்தை உரிந்து அவருடைய கரங்களை இழுத்து ஆணியிலே அடிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிறு என்று பார்க்க வேண்டும் என்றால், இயேசு அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணமாய் பவனி வருகிறார். குட் ஃப்ரைடே அன்று இயேசு எருசலேமிலிருந்து கல்வாரிக்கு அவர் பவனி போகிற பிரயாணமாய் போகிறதை பார்க்கிறோம். ஆமென். குருத்தோலை ஞாயிறில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு சிலுவை மேலே ஏறி வந்தார். அந்த சிலுவையில் ஏறி வந்தார்னா, ஐயா உலகத்தில் எல்லா மிருகத்திலையும் பார்க்கும் பொழுது கழுதை மேலே பார்த்தீங்கன்னா, கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலுவை இருக்கும். எல்லா கழுதை முதுகில் என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கழுதை முதுகில் சிலுவை. ஸோ அந்த குருத்தோலை ஞாயிறில் சிலுவை மேலே ஏறி வந்தார். ஆனால் குட் ஃப்ரைடே அன்று சிலுவை இவர் தூக்கி கொண்டு போனார். குருத்தோலை ஞாயிறு அன்று சீச்சரெல்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் குட் ஃப்ரைடே அன்று, அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று யோவானை தவிர எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. ஆகையால் பல வித்தியாசமான காரியங்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சம்பந்தத்தை பார்க்க போகிறோம். இந்த நாளில் செய்தி என்னவென்றால், the similarity between Palm Sunday and Good Friday, in fact a continuation of Palm Sunday's message. Amen. Hallelujah. Hallelujah. அருமையானவர்களே, இந்த காலவெளியில் நமக்கு பிரயோஜனமாக யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நிறைய வசனம் எல்லாத்தையும் வாசிக்க போகிறதுல. ஆனால் இந்த வேத பகுதி யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இப்பொழுது 18-32 மாத்திரம் வாசிக்கலாம். அவர்கள் காய்பாவினிடத்தில் இருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாக இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான்.
அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை மரிக்கப் குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லி இருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கலாமா? ஏற்கனவே இதுக்கு பிலாத்துக்கு வரதுக்கு முன்பதாக நடந்த காரியம் என்ன? சனகிரை சங்கத்துக்கு போகிறார். அங்கு விசாரணை காணப்படுகிறது. அங்கே பேசினாரா? அங்கே பேசலை. ஒரே ஒரு வார்த்தை தான், பல கேள்வி கேட்டாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். நீ தேவனுடைய குமாரனா? ஆமாம். உடனே பிரதான வஸ்திரம் கிழிச்சான், உடனே இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏறதுக்கிட்ட போனார், கொண்டு போனாங்க. அங்கே விசாரணை நடந்துச்சு. அங்கே பேசினாரா? ஒன்றும் பேசலை. அங்கெல்லாம் பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இவர் சிலுவையில் மரித்திருக்க மாட்டார். அங்கெல்லாம் பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அருமையாக ஒருவேளை அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் இவர்களை கொல்ல வேண்டும் என்றால் கல்லெறிந்து தான் கொல்லணும். கல்லெறிந்து கொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறாது, வசனம் நிறைவேறாது. அதோட்டு இந்த ஆண்டவர் என்ன பண்ணார்? அங்கெல்லாம் அமைதலாக இருந்துட்டு இந்த மேட்டரை எங்கே கொண்டு வரணுமா? பிலாத்துக்கிட்ட கொண்டு வர, அவர் தான் கொண்டு வர. இந்த பார்க்கணும் அருமையாக ஒரு இயேசுவை கைதி போல தர இழுத்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இதில் ஃபுல்லாக அவர் தான் நடத்துகிறார். இந்த குட் ஃப்ரைடே நடந்த காரியம், எல்லா காரியம் முன்கூட்டியே சொல்கிறார். இதெல்லாம் நடக்க போகுது. காரணம் என்ன? அவருடைய திட்டத்தின் பிரகாரம் தான் எல்லாரும் செய்கிறாங்க. இந்த குட் ஃப்ரைடேயில் பிரதான செய்தி என்னவென்றால், ஐயா இவர் வெறும் பாடுபட்டு மரிக்கிறவர் மாத்திரமல்ல, இவர் தான் ராஜா. எல்லாமே இவர் தான் இன்சார்ஜாக இருந்து எல்லாத்தையும் செய்கிறார். இவங்களை கொண்டார வச்சதே இவர் தான். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். கேட்ட கேள்வி என்ன? நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ஏன் பாக்க இவரை பார்த்தா ராஜா மாதிரியா இருக்கு. நைட்டெல்லாம் தூங்காம ஒருத்தர் வந்தால் மூஞ்சி எப்படி இருக்கும்? ஐயா அடின்னு அடித்தாங்க. அங்கே ஏற்கனவே ஆலயத்தை போர்சவர் அடித்தாங்க, அரைஞ்சாங்க. ஐயா இன்றைக்கு அப்படி அடிப்பட்டு உதப்பட்டு வந்தவரை பார்த்து இவரை பார்த்த உடனே கேட்ட முதல் கேள்வி, நீ யூதருக்கு ராஜாவா? அப்படி என்றால் ஒரு கேள்விமாம். அவரிடத்துல அருமையோட என்னதான் வேதனைப்பட்டு என்னதான் ஒரு கிழிஞ்ச உடுப்பில் வந்தாலும் அவர் ராஜா தான். ஹல்லேலூயா. அவர் ராஜா என்பதை அருமையோட பல விதத்தில் அருமையோட நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. யூதா பிலாத்து கேட்ட முதல் கேள்வி, அவர் ராஜாவா? இங்கே பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு பெரிய ட்ராமா நடக்குதுன்னா அது பஸ்கா பண்டிகையின் முன்பதாக நடக்கிற ஒரு காரியம். அவங்களுக்கு மெயினாக பஸ்கா விருந்தெல்லாம் ஆயத்தமாக இருக்குது, அதை சாப்பிட்ணும். அதுக்காக நான் உள்ளே வர மாட்டேன். இப்போல்லாம் ட்ராமாலாம் பண்ணி கடைசியில் இந்த காரியம் நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க் 1:21-27 வாசிக்கலாம். பின்பு அவர் கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார். வேதபாரகரை போல வேதபாரகர் யார்? அவங்க தான் வேதத்தை கற்று அறிந்தவர்கள். அந்த நாட்களில் வேதாமத்தை கைகளில் எழுதுவார்கள். யார் எழுதுவார்கள்? ஆசாரியர் கூட எழுத மாட்டாங்க, வேதபாரகர் தான் எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த வசனத்தை குறித்து எல்லாம் அப்பட்டமாக தெரியும், எல்லாம் தெளிவாக அவங்களுக்கு தான் தெரியும். இந்த வேதபாரகர் சொன்னால் அவங்க எல்லாம் அடித்து சரளமாக சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறாங்க, இவர் வேதபாரகர் குறித்து போல போதிக்கலை, இவர் போதிச்சா என்னமோ அவர் தான் வார்த்தைன்ற மாதிரி போதிக்கிறார்ப்பா, அதிகாரம் உள்ளவராய். காரணம் என்ன? அவர் ராஜா, அவருடைய வார்த்தைகள். இந்த வேத பாரகர் கற்று அறிந்து வார்த்தைகளை சொல்றாங்க, ஆனால் இவர் சுயமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அருமையோலே அவருடைய சுவாசமாய் காணப்படுகிறது. அவரே வார்த்தையாக இருக்கிறபடினாலே அருமையோலே அந்த வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. இயேசு அருமையோல தாழ்மை சொரூபமாக இருந்தார். இயேசுவை பார்க்கும் பொழுது அருமையோல எந்த விதத்திலும் அருமையோல ஒரு பெரிய பலசாலி போல இல்லை, ஒரு எளிமையான மனிதனாக இருந்தார், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் பாவிகளோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பார், சாதாரண மக்களோடு ஏழைகளோடு இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் என்னுடைய இயேசு. ஆனால் அதே நேரத்தில் அவர் அதிகாரமுடையவராக இருந்தார்.
அவர் ராஜாவாக இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய உபதேசங்கள், வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்டதாக காணப்படும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். ஹல்லேலூயா. இயேசு அதிகாரத்தை பயன்படுத்தினார். காரணம் என்ன? இயேசு தாங்க அதிகாரி, அவர் தாங்க ராஜா. இயேசு தான் ராஜா. மத்திய 8ஆம் அதிகாரத்தை ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த 100 அதிபதியின் இடத்துல 100 அதிபதி இயேசு இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வேலைக்காரனுக்காக அப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். ஐயா, நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன், நான் ஒருவனை போ என்றா போவான், ஒருத்தன் வான்னு வருவான். எனக்கு தெரியுது நீங்களும் அதிகாரம் உடையவர். ஆகையால் என்ன சொல்லுங்க? ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க. அவர் அதிகாரிக்கு தாங்க தெரியும் அதிகாரத்தை குறித்து. இந்த சதங்கர சங்கத்துக்கு என்ன தெரியும்? அவங்களாம் அடிமைகள், அவங்களாம் ரோம அடிமைகள். அவங்களுக்கு என்ன அதிகாரம் தெரியும்? இந்த ஏரோது என்ன பெரிய, அவன் ராஜா, அவன் சும்மா பொய் ராஜா, பப்பெட் கிங். ஆனால் பிலாத்து பார்த்தவனே தெரிஞ்சிச்சு, ஐயா இவரை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி இல்லையே, இவரை கட்டிலாம் கொண்டாந்துருக்காங்க, இவர் பார்த்தா எனக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல, எனக்கு இவர்கிட்ட ஒரு அதிகாரத்தை பார்க்கிறேன், இவர்கிட்ட ஒரு அருமையாக 100 அதிபதி பார்த்தான். இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோடு பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1-12 எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்கே என்ன பார்க்குறோன்னா 4 பேர் கொண்டாடுறாங்க. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டாந்து கூரையை பிரித்து கீழே வந்து இறக்குனாங்க. அவனை பார்த்த உடனே என்ன சொன்னான்னா, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹே, இது யார்ப்பா செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. ஐயா, இந்த காலவெளியில் அறிய வேண்டிய காரியம் என்ன? இந்த சிலுவையில் மரித்து கொண்டு இருக்கிறாரே, மரித்தாரே, இந்த ஆண்டவர் ராஜா. ஏதோ அவரை பார்த்து பரிதாபப்பட இன்னைக்கு வரல. தயவுசெய்து அந்த துக்க முகத்தோடு, இன்னைக்கு நிறைய பேர் துக்க கஞ்சி குடிச்சிட்டு ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. துக்கப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் நானும் அறிய வேண்டிய காரியம் என்ன? இந்த இயேசு ராஜாவாக இருக்கிறார். அவர் அதிகாரமுடையவராய் காணப்படுகிறார். ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மலைப்பிரசங்கத்தை பார்க்கிறோம். மலைப்பிரசங்கத்தை பல காரியங்களை இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தை செய்து முடித்த பிறகு வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கலாம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேதபாரகரை போல் போதியாமல், அவர் மறுபடியும் பார்க்க வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் என்னன்னா அதிகாரத்தோடு போதித்தார். இந்த மலைப்பிரசங்கத்தில் நிறைய காரியத்தை சொன்னார். அது ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். அவர் சொன்னார், மோசே சொன்னான்ப்பா, மோசே சொன்னால் நீ என்ன பண்ணுற, நீ விபச்சாரம் பண்ணிட்ட, ஒருத்தவங்களோட நீ வந்து விபச்சாரம் பண்ண விபச்சாரி. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அது நான் அந்த அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்கிறேன். ஐயா, ஒருத்தனை கொலை பண்ணா நீ கொலை பாதகன்னு சொல்லிட்டு மோசே சொன்னான். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஒருத்தனை வெறுத்தினா நீ ஒரு கொலை பாதகனாக இருக்கிறாய். அதிகாரத்தோடு ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் பார்க்க அப்படி இல்லை, ஆனால் அவர் உண்மையாகவே அவரை கவனித்து பார்த்தால் உனக்கு தெரியும் அவர் ராஜா என்பதை நீ கண்டுகொள்வாய். இந்த குட் ஃப்ரைடே அன்று அவரை ராஜாவாக அருமையானவர்களே நாம் பார்க்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் ராஜாவாக பார்க்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் அருமையானவர்களே, இவர் வெறும் அருமையானவர்களே நாசரேத்தில் வந்தவராக, ஒரு கலிலேயனாக, ஒரு ஏளனமானவர்களாய் அருமையானவர்களே அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவரோ அருமையானவர்களே ராஜாவாய் அவர் காணப்படுகிறார். அருமையானவர்களே, யோவான் 18ஆம் அதிகாரம் 4, 5, 6 பார்க்கும் பொழுது கெத்செமனேல அவரை பிடிக்க வந்தாங்க. பிடிக்க வரும்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதாஸ் முத்தத்தோடு காட்டி கொடுக்குறான். கேட்குறாரு, நீங்கள் ஆமாம் யாரைப்பா தேடுறீங்க? நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம். அதுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் தான் சொன்ன மாத்திரத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே பின்னாடி விழுந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், அவர்
ரத்தத்தின் வேர்வையினால ரத்தத்தின் பெருந்துளிகள் விழுந்து வாசிக்கிறோம். அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி இருந்திருப்பார்? அப்படிப்பட்ட ஆள் எவ்வளோ சோகமாக இருந்திருக்கணும்? அப்படிப்பட்ட ஆள் எப்படி பலவீனத்தோடு இருக்கணும்? நான் பார்க்கணும், தூதர்கள் வந்து தேற்றால பார்க்கணும். அந்த நிலையில் நான் தான் சொன்ன மாத்திரத்தில் ஐயா பின்னாடிலாம் விழுந்துட்டாங்கம்மா, ஐயா இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், இதுதான் என்னுடைய ஆண்டவர். பல நேரத்தில் ஒரு பரிதாபமான இயேசுவை இந்த குட் ஃப்ரைடேயில் கொண்டாடிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி தயவுசெய்து அப்படி பார்க்க வேண்டாம். அவர் ராஜா, அவர் அதிகாரமுடையவர், அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆம் அருமையாவுள்ள, இந்த வேதனைப்படுகிற நேரத்திலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா, அமேன். வாசிக்கலாம் யோவான் 18 அதிகாரம் 34-35 வாசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான இயேசு ராஜாவென்று பிலாத்து கேட்டபொழுது, ராஜாவான் கேட்டபொழுது இயேசு திரும்ப கேட்குறாரு, ஏன்பா நீயே சொல்றியா, யாராவது கேட்க சொன்னாங்களா? அதுக்கு அவன் கேட்குறான், நான் என்ன உங்கள் ஆளுங்களா? அவங்க சொல்லி அப்படி நான் கேட்குறேன்னா? இல்லப்பா. தொடர்ந்து வாசிக்கலாம். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம், இன்னொரு சொல்ல வேண்டும் என்றால் இயேசு சொல்லுகிறார், ஆம் நான் ராஜா தான், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உடையதல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். என் ராஜ்யமும் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அருமையாவுலே, இயேசுடைய ஊழியத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்து அவருடைய செய்தி என்ன? அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான செய்தி. ஆரம்பத்திலிருந்து மத்தேயு 4 அதிகாரம் 17 வசனத்தில் வாசி. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் அருமையாவுல சோதிக்கப்பட்டு வந்த மாத்திரத்திலே இயேசு ஊழியத்தை ஆரம்பித்தார். முதல் செய்தியே அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான செய்தி. காரணம் என்ன? அவர் ராஜா. 23 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இயேசு கலிலே எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. மலை பிரசங்கத்தில் 9 முறை ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது பார். 9 முறை ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுடைய அருமையாவுள்ள அந்த பரமண்டல ஜபத்தில் பார்க்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலும் கடைசியிலும் ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அருமையாவுள்ள ராஜ்யத்தின் செய்தி ஒரு மையமான செய்தியாக காணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஊமைகள் பார்க்க வேண்டும் என்றால் பல ஊமைகளாலே அவர் பிரசங்கித்தார். எல்லா ஊமைகளும் ராஜ்யத்தை குறித்ததான ஊமை காணப்பட்டது. ஆமர்மியோடு அவர் ராஜா, அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களே நானும் நினைக்கிற மாதிரி உலக பிரகாரமா ராஜ்யம் அல்ல. அந்த ஒரு ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய ராஜ்யமாக இருக்கிறது. ஆகையால் அப்படிப்பட்ட ராஜாவாய் இந்த உலகத்துக்கு வந்தார். வாசிக்கலாம் மறுமையில 37 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். முதல் கேட்டான், நீ ராஜாவான்னு கேட்டான். ஏன் கேட்டான் நம்மளுக்கு பார்க்கவே அவனுக்கு தெரியுது, ஏதோ ராஜா மாதிரி தான் இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, நான் என்னுடைய ராஜ்யம் வித்தியாசம் சொல்லும் பொழுது, அப்பனா நீங்க யாருங்க? ராஜாவோ? தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அவர் சொல்ற இயேசு சொல்ற, ஆமாயா நீ சொல்றபடி நான் ராஜா தான். அருமையாவுல இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அவரை ராஜாவாக கண்டுகொள்ள முடிகிறதா? ஏன்னா பொதுவாக நம்ம பார்க்கறதுலாம் இயேசு ஐயோ பாவப்பட்டு மரிக்கிறாருங்க, பாடுபட்டு மரிக்கிறார், பரிதாபமாக மரிக்கிறார், வேதனைப்பட்டார், ரத்தம் சொட்டுது, அப்படியோ ஐயோ பாவம் சொல்லுகிற அந்த காட்சியை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அருமையோட அந்த வேதனைப்பட்ட இயேசுவை பிலாத்தும் பார்க்குறான். அவனுக்கு எந்த பக்கம் திரும்பி பார்த்தால் அவனுக்கு ராஜாவாக தான் தெரியுது, ராஜாவாக தான் தெரிகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குட் ஃப்ரைடே அன்று நீங்கள் நானும் அவரை ராஜாவாக கண்டுகொண்டால் நலமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். மறுமையோடு 39-40 வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றார். நிச்சயம் பண்ணிட்டான். இவர் யாருக்கு தான்? ராஜா தான். ஸோ நான் உங்கள் யூதருடைய ராஜாவை நான் விடுதலை செய்யட்டா? அருமையாவுல இந்த பகுதியில் 6 முறை பிலாத்து இயேசுவை ராஜாவாக குறிப்பிடுகிறான். 1 முறை 2 முறை இல்லைம்மா, 6 முறை குறிப்பிடுகிறான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நீங்களும் நானும் அவரை ராஜாவாய் மாத்திரம் கண்டு கொண்டால் இந்த குட் ஃப்ரைடே வித்தியாசமாய் மாறிவிடும். ஏன்னா இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பாரத்தில் கூனி குனிந்து ஐயோ என்ன நடக்குமோ, ஏதோ பிச்சை கிடைக்குமா, ஏதோ விமோசனம் கிடைக்குமா. இல்லைம்மா, இன்றைக்கு என்ன பாடுகள் இருந்தாலும் நீ ஒரு ராஜகுமாரன். ஹல்லேலூயா. உன்னுடைய ராஜா முன்னாடி கடந்து போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த விதத்திலும் மறுமையோடு நீங்களும் நானும் இந்த உலகத்தாரை போல் இருக்க வேண்டாம். இந்த இயேசு பாருங்கள், அந்த சிலுவையின் பாடுகள் நாட்களிலே பாடுகள் ஒவ்வொரு அடி வாங்கினவராய் இருந்தாலும் அவர் ராஜாவாய் அருமையோடு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். ஆமென். வாசிக்கலாமா? இப்போ 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். ஆமென். இதுக்கு பிறகு தான் வாரினால் அடிக்கிறாங்க. வாரினால் அடிக்கிற அடி நம்மள எல்லாருக்கும் தெரியும், சாதாரணது கிடையாதுமா. ஏன் 39 முறை அடித்தாங்க? 40ஆவது முறை அடித்தா ஆள் செத்துருவான். இதை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அருமையாவுள்ள உழுகிறவன் அவன் படைச்சால்களை ஆழமாய் உழுகிறது போல உழுகிறானா. அவட முதுகில் அப்படி பிச்சு எடுத்தாங்கம்மா, பிச்சு எடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, வாரினால் அடித்து அப்புறம் முள்முடி சூண்டு. ஏன் முள்முடி சூண்டாங்க? ராஜான்னு ஏளனமாய் பேசினாலும் அவர்கள் ஏளனமாய் பேசுகிற ராஜாவான்னு சொல்லி தான் அவரை அடித்தாங்க, முள்முடி சூண்டார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். பிலாத்து பார்க்க அவன் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறபடினால இந்த ராஜாவை என்ன பண்ணக்கூடாது, நான் தாக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது. ஆமென். அன்றை அறிந்து கொள்ளலாம். அருமையோடு தொடர்ந்து இந்த சம்பாஷணை நடக்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 13ஆம் வசனத்துக்கு வரலாம். இப்போ பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான். இதோ, திரும்பவும் சொல்லுகிறான், இதோ உங்கள் ராஜா. இப்போ முள்முடி சூண்டவராய், முதுகிலே 31 முறை வாரினால் அடிக்கப்பட்டவராய், பல விதத்தில் அவர்களை தாரியை பீத்தார்கள். அருமையோட ரத்தம் சொட்ட நிற்கிறாரு. தொடர்ந்து பிலாத்து அவரை பார்த்து வேற எதுவும் சொல்லலை, இதோ உங்கள் ராஜா. அருமையோட திரும்ப பிலாத்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவரை ராஜா என்று அழைக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இவனை அகற்றும் என்று சொன்னார்கள். சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். திரும்ப கேட்கிறான், உங்கள் யார ராஜாவை சிலுவையில் அறையிறதா? வேற யார் அவரை ராஜாவா பார்க்கலாமா? வேற யார் அவரை ராஜாவா பார்க்கல? அவன் சொல்லி திட்டுறாங்க, மற்றவர்கள் ஏளனமா அவளை பேசுனாங்க, மற்றவள் பார்த்து பரிதாபப்படுகிற அழுகுறாங்க. ஐயோ என் இயேசு வேதனைப்படுகிறாரு. அருமையோட பரிதாபப்படுகிற மக்கள் அநேகர் உண்டு, பாதிக்கிற மக்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஒருவன் மாத்திரம் அவரை பார்த்து திரும்ப 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 சொல்லுகிற ஒரே வார்த்தை, ராஜாயா, அவர் ராஜா. ஹல்லேலூயா. ஆளுகை உடையவர், ஆளுமை உடையவர். நினைக்க வேண்டாம் அருமையோட, இந்த குட் ஃப்ரைடே அவர் விக்டிம் கிடையாது. இந்த குட் ஃப்ரைடே அவர் பரிதாபமாய் பாடுபடுகிறவர் அல்ல. அவருடைய அதிகாரத்திலே, அவருடைய ஆளுமையில் தான் எல்லாம் நடைபெறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. முள்முடி சூட கூட, அது கூட பார்த்தீங்கன்னா ஏன் காரணம் என்ன? ஐயா, உன்னுடைய சாபத்தை என்னுடைய சாபத்தை எடுக்க அவர் முள்முடியில் அருமையோட முள்முடி சூடப்பட்டது. எல்லாமே அவருடைய ஆளுகையில் நடக்கும். ஏன் வாரினால் அடித்தார்கள்? அருமையோட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி நடந்தது. ஏதோ பிலாத்து செய்யல, இவர் தான் ஆளுகை செய்கிறார். அங்க ஒவ்வொரு பாடுகளையும் இவர் தான் ஆளுகை செய்கிறார். மற்றவங்களாம் வாரினால் அடிக்கலையே, ஏன் இவர் அடிச்சாங்க? இவர் அந்த அடி நடக்கும்படியாக இவர் காரியங்களை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். Everything is under his control.
அதை பார்க்காம இன்னைக்கு ஏதோ பரிதாபமாக இயேசு மரிக்கிறாரு, ஏதோ கஷ்டப்பட்டு மரிக்கிறார். இல்லைம்மா, எல்லாமே அவர் பிளான் பண்ணி, அவர் திட்டம் போட்டு இயேசு செய்கிறார். காரணம் என்ன? அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வரலாமா? பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். இப்போ சிலுவை பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே சிலுவை தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போன பிறகு வாசிக்கலாம், இன்னொரு காரியத்தை பிலாத்து செய்கிறான். வாசிக்கலாம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி, பிலாத்து இவெல்லாம் போயிட்டாங்க, ஆனாலும் இந்த ராஜான்ற எண்ணம் பிலாத்துக்கு இன்னும் விடலை. அவன் ஒரு மேல் விலாசத்தை எழுதி அவன் அனுப்புகிறான். நீ போய் என்ன பண்ணு, இது சிலுவை மேலே போடு. என்னம்மா மேல் விலாசம்? அதில் நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. யூதன் ராஜா. கடைசியில் சிலுவை தூக்கிட்டு போகிறாரு. போகும்பொழுது பிலாத்து என்ன பண்ணா தெரியுமா? இல்லை, அங்கே இதை எழுதி அவருக்கு தலைமையில வைப்பாடி, தலைமையில வை. என்ன? நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. இதை பார்த்த ஆசாரியர்கள் பார்த்தா, இல்லைங்க, அவன் ராஜான்னு அவனே கூட்டுக்கிட்டான், அவனே சொல்லிக்கிட்டான். அவன் பிலாத்து வாசிக்கிற வாசிக்கலாமே, 20-22 வாசிக்கலாம். அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். ஆமென். நான் எழுதினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த குட் ஃப்ரைடே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த சகோதரனே, சகோதரியே, அவரை ராஜாவாக பார்க்கிறாயா? ராஜாவாக பார்க்கிறாயா? திஷ்டாந்தத்துக்கு சொல்லுகிறேன், தவறாக எடுக்க வேண்டாம். சதாம் ஹுசைனை தூக்கிலிட்டார்கள். சதாம் ஹுசைன் தூக்கில், அவன் நல்லவனா கெட்டவனா சொல்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை. ஆனால் அவன் அந்த தேசத்தின் அதிகாரியாக இருந்தான். அந்த தேசத்துக்கு அவன் தான் ராஜாவாக இருந்தான். அவனை தூக்கிலிடும்போது அவன் முகத்தை மூடினாங்க. முகத்தை மூடும்போது, முகத்தை மூடினவனை பார்த்து, உனக்கு பயமாக இருக்கா? முகத்தை மூட, அதை எடுத்துன்னு சொல்லிட்டான். சதாம் ஹுசைன் தூக்கிலிடும்போது, ஏன் முகத்தை மூடுற? ஏன் உனக்கு பயமாக இருக்கா? ஐயா, ராஜா என்ற தரமே வேறம்மா. ராஜாவுடைய தரமே வேறு. ஆமென். ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசரில் இப்படிப்பட்ட வாக்கியம் உண்டு. அருமையாவே, கோழைகள் தினைக்கும் சாவாங்க, கோழைகள் தினைக்கும் சாவாங்க. ஆனால் வேலியன்ட் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு முறை தாங்க சாவு. ஹல்லேலூயா. இவர் கோழை அல்ல, இவர் ராஜா. இயேசு ராஜா. ஆகையால் இந்த குட் ஃப்ரைடே நீங்கள் நானும் அறிய வேண்டிய காரியம், இயேசுவை ராஜாவாக பார்க்கலாம். ஆரம்பத்திலேருந்து இந்த சிலுவை எப்படி பார்த்தா தெரியுமா? அருமையாவே வாசிக்கலாம். இங்கே பார்க்கும் பொழுது, இவரை யாரும் பிடிச்சி கட்டாயப்படுத்திலாம் கொண்டு போல, அவர் தானாகவே அருமையாவே ஒப்பு கொடுத்தபடினால்தான் அருமையாவே இவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அவர் வாலண்டரிலி ஹி சப்மிட்டட் ஹிம்செல்ஃப். அவர் தானாகவே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51-53 வாசிக்கலாம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்து வந்த பொழுது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். ஐயா, தமிழ்ல வாசிக்கிறேன், எருசலேமுக்கு போக முகத்தை திருப்பி. இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது என்ன வாசி? he set his face towards Jerusalem. அந்த முகத்தை அப்படி செட் பண்ணி வச்சுட்டார். வேற எந்த ஒரு காரணம் என்ன? அவர் இந்த சிலுவையின் பாடுகளை எதிர்கொண்டு போனார், எதிர்பார்த்து போனார், பயந்து போகவில்லை. he set his face towards Jerusalem. ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்ன? யாரையும் அவர் பிடிச்சி ஏதோ சூழ்ச்சி செஞ்சு ஏதோ யூதாஸ் காட்டி கொடுத்து அதெல்லாம் பண்ண வச்சார். ஆகையெல்லாம் சொன்னார், அந்த கச்சமனையில் அந்த பந்தியில் சொல்கிறார், அப்போ நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக போய் செய். அவருடைய கட்டளை தான் எல்லாமே நடந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஆளுமையில் தான் எல்லாம் நடந்தது. ஆகையால் இங்கே பார்க்கும்பொழுது, கலிலேயாந்து போகும்போதே, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், நான் புறஜாதியர் கையில் பிடிபடுவேன், அருமையாவே அங்கே சிலுவையில் அறையப்படுவேன், பிறகு உயிர் தெழுவேன். இதுக்கு தெளிவாக ஆண்டவர் அவரே ஒப்பு கொடுத்தார். மார்க் 10ஆம் அதிகாரம் 32-34 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னன்னா, எதுக்கு எருசலேம் போகிறாரு? அங்கே போய் சாக போகிறார்.
சாக போகிற ஆண்டவர் பின்னாடி வருவாரா முன்னாடி போவாரா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வசனத்தில் குறித்து வச்சுருக்காங்க. இயேசு எல்லாரும் போகிறாங்க எருசலேமுக்கு, ஆனால் இயேசு முன்னாடி போகிறாராம், போட்டிருக்கு முன்னாடி போகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோட போனார்கள். ஏன் திகைத்து? ஐயா இவர் போகிறாரு சொல்கிறாரு, நான் போய் சாக போகிறேன், அவங்களுக்குலாம் பயமாக இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி போகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை ஆமென் அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். மறுபடியும் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தார், திரும்ப சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஐயா நன்றாக எடுத்துக்கொள்ளலாம். அருமையாவுல ஏதோ இவங்க பிடிச்சாங்க ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அவர் பிளான் பண்ணி அவர் செஞ்சாருமா, அவர் ஒப்பு கொடுத்தார். ராஜா ஆகியால் யாரையும் ராஜாவை கட்டாயப்படுத்தி யாரும் செய்ய முடியாது. ஆமென். அவரே ஒப்பு கொடுத்தபடினால இன்னைக்கு சிலுவையில் இயேசு மரிச்சார். அறிந்து கொள்ளலாம். அருமையாவுல எல்லாம் போகிறாங்களாம், இயேசு முன்னாடி போகிறார். ஹல்லேலூயா. இயேசு தாங்க லீட் பண்ணுறார், இயேசு தான் லீட் பண்ணுறார். வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 23 வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை கொண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் இந்த வசனத்துடைய பின்னணி என்னவென்றால், இயேசு சீஷலை பார்த்து கேட்குறாரு, ஆமாப்பா இவ்வளோலாம் ஊழியம் செஞ்சுருக்கேன், என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க? ஏன்னா இவர் ராஜா என்பதை யாரும் பார்க்கல. என்னை பற்றி என்ன ஐயா சில எலியான்னு சொல்கிறாங்க, சில எரேமியான்னு சொல்கிறாங்க, சில இந்த யோவான் திரும்ப என்னமோ சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும்ப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அப்பொழுது பேதுரு சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரன். அப்பா என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அது முதல் இயேசு. சரிங்களா? அப்போ மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தல, ஆண்டவர் தான் பிதா தான் வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு பிறகு அது முதல் இயேசு. தொடர்ந்து வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இதுக்கு பார்க்க தொடர்ந்து வாசிக்கிறோம். பேதுரு சொல்றான், அடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போ ஆண்டவர் பேதுரு பார்த்து என்ன சொல்லிட்டாரு, அப்பாலே போ சாத்தானே. ஐயா நல்லா கவனிங்க, பேதுருவை பார்த்து சாத்தானேன்னாரு, யூதாஸை பார்த்து ஸ்நேகிதனேன்றார். ஹல்லேலூயா. அவனை பார்த்து ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாரு, இவனை பார்த்து சாத்தான்னு கூப்பிட்டாரு. காரணம் என்ன? இவர் ராஜாமா, இவர் ராஜா. இவர் நினச்சதை யாரும் தடுக்க முடியாது. பேதுரு தடுக்க நினச்சான், சத்துருவே நீ போ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17 19 வாசிக்கலாம். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரியினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புரஜாதையரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஆகிலும் நல்லா இருந்து கொள்ளலாம். ஆமாம், மறிப்பேன், சாவேன், ஆனால் அதுவும் என் முடிவில்லை. எல்லாமே என் கையில் தான் இருக்கு, எல்லாமே என் கையில் தான். வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஐயா, ஒருத்தனும் என் ஜீவனை எடுக்கிறதுக்கு அவனுக்கு இல்லை அதிகாரம் கிடையாது, எடுக்க முடியாது. நானே அதை கொடுக்கிறேன், நானே அதை கொடுப்பேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. கொடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு, அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. அருமையான இந்த காலவெளியில் குட் ஃப்ரைடே அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ பாடுபட்டு மரிக்கிற ஆண்டவரை இன்னைக்கு பார்க்க வரல. இதெல்லாம் நடக்குது, எல்லாம் அவருடைய ஆளுமையில நடக்குது. அவர் அடித்த ஒவ்வொரு அடியும் ஐயா அவருடைய ஆளுமையில நடக்குதுமா. அவர்
இதெல்லாம் செய்வது எல்லாம் கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. எடுக்க பிலாத்து சொல்கிறான், எனக்கு அதிகாரம் இருக்குது தெரியுமா, உன்னை விடுதலை வீடு உனக்கெல்லாம் எதுவும் அதிகாரம் கிடையாது, என் பிதா அதிகாரம் கொடுத்தாதான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த குட் ஃப்ரைடே அவரை ராஜாவாக பார்க்க முடிகிறதா? அவர் ராஜாவாக நீ பார்த்தால், கர்த்தருடைய பிள்ளைகள், உன்னுடைய பாடுகள் நாட்களில் நீ குனிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் ராஜா மாதிரி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பாடுகளோடாக இதையே இந்த கஷ்டம் நான் தாங்க முடியலையே, ஐயா நீ விக்டிம் கிடையாது, நீ ராஜகுமாரன், நீ ராஜகுமாரன்மா. உங்ககிட்ட கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதனை கூட பார்க்கும் பொழுது இந்த பாதினோட கடந்து போனாலும் மற்றவளை போல பாடுபட வேண்டாம். நமக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அருமையாவுள்ள அவர் ராஜாவாக இருந்தபடினாலே செய்த இன்னொரு காரியம், அவர் சொன்னார், நான் மரிக்கிறேன் தெரியுமா, என் மக்களுக்காக நான் மரிக்கிறேன். அவர் ராஜாவாக இருந்தபடினாலே அவர் தன்னுடைய பிரஜைக்காக, தன்னுடைய மக்களுக்காக அவர் மரித்தார். காரணம் என்ன? அவர் எந்த தவறும் செய்யவில்லை, அவர் எந்த விதத்திலும் தவறு செய்யவில்லை. அவருடைய பிரஜையாகிய நாம், அவருடைய மக்களாகிய நாம் தவறு செய்தோம், நாம் தப்பிதங்களை நடப்பித்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் தான் ராஜாவாச்சே, அவர் தான் பொறுப்புள்ளவராச்சே. அவர் என்ன பண்ணார்? அவங்க எல்லா பாவத்துக்கும் நான் பொறுப்பெடுக்கிறேன். ராஜா அவர் பொறுப்பெடுக்கிறார்மா. ஹல்லேலூயா. அவர் குற்றவாளி இல்லை, தவறு செய்யலைன்னு யார் சொன்னால்? அவரை காட்டி கொடுத்த யூதாஸே சொன்னால் அவர் குற்றம் இல்லாதவர் என்று யூதாஸ் சொன்னார். மத்தேயு 27 அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். ஐயா காட்டி கொடுத்தாமா, அவனே சொல்கிறான் குற்றமில்லாத ரத்தம். யோவான் 19 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிற மறுமையோடு அவரை நீதி விசாரித்த இந்த பிலாத்து, ஐயா இவர் ராஜாங்க, இவர் குற்றமில்லாதவர், எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, எந்த குற்றத்தையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நீதிபதியே அருமையோடு அறிக்கை எடுக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 23 அதிகாரம் 47 வசனத்தில் அவரை கொன்ற, அவரை சிலுவையில் அறைந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான். வாசிக்கலாம் 23 அதிகாரம் 47 வசனம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான். ஹல்லேலூயா. காட்டி கொடுத்தவன் சொல்றான் தப்பு இல்லை, அருமையாவுள்ளே நீதிபதி சொல்றான் குற்றம் இல்லை. ஐயா கொன்ற சிலுவையில் அறைந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் நீதிமான். கூட மரித்த கல்வன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, கூட மரித்த கல்வன். வாசிக்கலாம் 41 வசனத்தை வாசிக்கலாம். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. எல்லாருமே காரணம் என்ன? அவர் பாவங்களுக்காக அவர் மரிக்கல, நம்ம பாவம் செஞ்சோம், நம்ம அக்கிரமத்தை நடப்பித்தோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனான ரோமர் வாசிக்க, ரோமர் 3 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருத்தனை நன்மை செய்கிற ஒருத்தனை இல்லை. ஆக இந்த ராஜா என்ன பண்ணார்? இந்த தன்னுடைய ஜனத்திற்காக அவர் மரித்தார். அவர் ராஜாவாய் பொறுப்பெடுத்து கொண்டு தன் மக்களுக்காக அவர் மரிக்கிறதை பார்க்கிறோம். As a king he died for his subjects. Amen, hallelujah. ரோமர் 5 அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆமென். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த குட் ஃப்ரைடே நடந்த காரியம் என்ன? அவர் ராஜாவாய் தன்னுடைய மக்கள் செய்த எல்லா பாவத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்தில் அதை வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஐயா இன்னைக்கு நமக்கு அதிகாரம் இல்லை,
நம் அதிகாரத்தை பாவத்தில் விழுந்த பொழுது அதிகாரத்தை இழந்து விட்டோம். ஆனால் அவர் தான் அதிகாரமுடையவர். அவர் தான் ராஜாவாச்சே, அதிகாரமுடையவர். ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஜீவனை எடுக்கவும் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. ஆகையால் நான் செய்கிறேன்ப்பா என் மக்களுக்காக, நான் மக்களுக்காக என் ஜீவனை கொடுத்து நான் மறுபடியும் இதை பெற்றுக்கொள்வேன். இது மூலமாக என்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு வாழ்வு கொடுக்கும்படி ராஜாவாய் அவர் மரித்தார். இந்த குட் ஃப்ரைடே அன்று அவரை ராஜாவாக நீ காண முடிகிறதா? அவர் ராஜாவாக கண்டுகொண்டால் உனக்கும் அவர் மறுவாழ்வு தர வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே, அது மாத்திரமல்ல, அந்த சிலுவையிலே அவர் ராஜாவாய் மரித்தார் என்றால் அர்த்தம் என்ன? ஆக்சுவலாக சிலுவையிலே அவர் மாளவில்லை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். See triumphed on the cross. Hallelujah. பல நேரங்களே நாம் சிலுவையில் பாடுபட்டு மரித்ததாக பார்க்கிறோம். வாசிக்கலாமே, கொலோசியர் 2:13-15 வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சோ அவர் ராஜா. இந்த சிலுவையை மரிக்கும் அடையாளமாக பார்க்க வேண்டாம், சிலுவையின் வெற்றியின் அடையாளம். இதில் பாவத்தை வென்றார், சாபத்தை வென்றார், அருமையாளர் குற்றச்சாட்டுகளை வென்றார், பிசாசை வென்றார். அருமையாளர் இது எல்லாத்திலையும் அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை ஏதோ பாடுகள் சின்னம் அல்ல, ஏதோ பரிதாபமா இயேசு மரிக்கவில்லை, அவர் ராஜாவாய் வந்தார். நிறைய பேர் ராஜாவை பார்க்கல. பிலாத்து ஆரம்பத்தில் அவர் ராஜாவை பார்த்துக்கிட்டே இருக்கான், கடைசி வரைக்கும் சொல்கிறான், எழுதிய கொடுத்துரு, எழுதிய வச்சுட்டான், அவர் ராஜா தான். அவர் சொல்கிறார், ஆமாம் நான் ராஜா தான், அவர் ராஜா தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த என்டையர் குட் ஃப்ரைடே, இந்த குட் ஃப்ரைடே முழுவதும் பார்க்க வேண்டும் என்றால் அருமையுள்ள 2 பேர் தான் அவர் ராஜாவை பார்த்தாங்க. பிலாத்து ராஜாவை பார்த்தான், அடுத்தது கூட இருந்த ஒரு கல்வன். ஐயா, நீங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது எனக்கு தெரியும் இதோட கதை முடியல, சாகிறாருமா, சாக போறவரை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு தெரியும் உங்கள் கதை இதோட முடியல, நீங்களே ராஜ்யத்துக்கு வரப்போறீங்க, ராஜாவாக வரப்போறீங்க, அந்த ராஜாவாக வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஐயா, அத்தனை பேர் இருந்தாங்கம்மா. இந்த ஒருத்தன் இவனை ராஜாவாக பார்க்கும் பொழுது அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டான், அன்றைக்கு விடுதலை பெற்றான். இன்னைக்கு நீயும் அவரை ராஜாவாக கண்டுகொண்டால் போதும். அவர் ராஜாமா. தயவுசெய்து குட் ஃப்ரைடே அவர் பாடுபட்டு மரிக்கிறார், பரிதாபப்பட்டு அழுது போகிறதுக்காக வர வேண்டாம். ஆம், வேதனைப்பட்டார், ரத்தம் சொட்ட சொட்ட உனக்காக பாட்ட உண்மைதான், கஷ்டப்பட்டார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் ராஜா, அவர் ராஜாவாக இருந்து மரித்தார். ஆகையால் தான் அருமையாவுள்ளே யோவான் 19:30 வாசிக்கிறோம். என்ன சொல்லி மரித்தார் தெரியுமா? முடிஞ்சிச்சுரா, நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சாதிச்சேன்னு சொல்லி தான் அவர் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாய் வென்றார். அந்த வெற்றியின் வார்த்தை தான் முடிந்தது, வெற்றியின் வார்த்தை தான் முடிந்தது. ஆகையால் இந்த குட் ஃப்ரைடே அன்று அருமையாவுள்ளே அறிய வேண்டிய காரியம் என்ன? நாம் அவரை ராஜாவாக கண்டுகொண்டால் அந்த ஒரு கல்வனை போல நீங்களும் நானும் அருமையாவுள்ளே அந்த வெற்றியின் செய்தியை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த நாளில் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.